வணக்கம் நண்பர்களே. சென்ற சில வாரங்களாக துப்பறியும் கதைகள் அல்லாத பிற கதைகளை உங்களுக்கு வழங்கி வந்தேன். அவைகளும் சாதாரணமான கதைகள் அல்ல, உலக புகழ்பெற்ற கதைகள், உலக புகழ்பெற்ற ஆசிரியர்கள் எழுதிய கதைகள். இருந்தாலும் பெரும் வரவேற்பை பெற்றதாக எனக்கு தெரியவில்லை. இந்த ஷெர்லக் ஹோம்ஸ் கதைகள் நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள். எனவே மீண்டும் ஷெர்லக் ஹோம்ஸுக்கே வருவோம் என்று நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். ஷெர்லக் ஹோம்ஸ் ஒரு நாள் தனது அறையில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு பெண் வருகிறாள். வழக்கம் போல அவள் முகம் வெளிரியிருந்தாள். நடுங்கிக் கொண்டு வந்தாள். என்னம்மா விஷயம் என்று அவரும் அருகில் இருந்த வாட்சனும் கேட்ட பொழுது, நான் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறேன். ஆனால் அது பெரிய சிக்கல் என்று சொல்ல முடியாது. என் தந்தை மீது எனக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம். அதனால் மிகவும் வலுவான கருத்துக்களையோ எண்ணங்களையோ உங்களிடம் வெளியிட முடியாது. எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறாள். உங்களுக்குரிய ஊதியத்தையும் நான் திருமணமாக நடக்க இருக்கிறது. என் திருமணம் முடிந்தவுடன் நான் உங்களுக்கு கொடுத்து விடுவேன். அண்மையிலேயே உங்களுடைய நன்றி கடனை நான் தீர்த்து விடுவேன். அது பற்றி கவலைப்படாதீர்கள் என்கிறாள். அவரோ, அம்மா, நான் யாரிடமும் அதிகமாக பணம் வாங்கி கொண்டு இந்த வழக்குகளை ஈடுபடுவதில்லை. அந்த வழக்கு தொடர்பாக எனக்கு என்ன செலவு ஏற்படுகிறதோ அந்த செலவு தொகையை மட்டும்தான் நான் வசூலித்துக் கொள்வேன். ஆக பணம் ஒரு பிரதானம் இல்லை. நீங்கள் உங்கள் கதையை சொல்லுங்கள். ராய்லெட் ஆஃப் ஸ்டாக்மொரான் என்பது எங்கள் குடும்பத்தின் பெயர். தெரியும், உலக புகழ்பெற்ற, ஏன் லண்டனிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களிலே அந்த குடும்பமும் ஒன்று என்கிறார் அவர். ஆமாம், அவ்வளவு பெரிய பணத்தை வைத்திருந்தவர்கள், சொத்துக்களை வைத்திருந்தவர்கள் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அத்தனையையும் இழந்து வேறு பணமே இல்லை, செல்வமே இல்லை, சொத்துக்களே இல்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அந்த குடும்பத்தின் கடைசி மனிதராக என் வளர்ப்பு தந்தை வந்தார். ராய்லெட், அந்த குடும்பத்தின் பெயர் ராய்லெட் ஆஃப் ஸ்டாக்மொரான். இவரது பெயர் டாக்டர் ராய்லெட். பணத்தை எல்லாம் இழந்த அவர் தமிழ்நாட்டிற்கு வந்தார். இங்கே வந்து டாக்டருக்கு படித்தார். நன்றாக நடந்தது அவரது வாழ்க்கை. நிறைய சம்பாதித்தார். ஆனால் ஒரு சமயம் அவருடன் இருந்த ஒரு வேலைக்காரனை அடித்த அடியில் அவன் செத்து விடுகிறான். அதனாலே அவர் என்ன செய்தார், ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார். அதற்கு பிறகு இங்கே வந்து செய்வதற்கு ஒன்றும் இல்லாமல் அவருக்கு பிசினஸும் அவருக்கு டாக்டர் தொழிலும் க்ஷீணித்து விட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் கடைசியில் நாம் லண்டனுக்கே சென்று விடுவோம் என்று அவர்கள் அனைவருமாக லண்டனுக்கு சென்றார்கள். லண்டனில் விற்ற சொத்துக்களெல்லாம் போக மீதம் இருந்தது ஒரு பெரிய அரண்மனை மாளிகை. அந்த மாளிகையை மிகவும் சிதிலமடைந்திருந்தது. அதில் ஒரு பகுதி சுமாராக இருந்தது. அந்த பகுதியில் சென்று அவர்கள் குடியேறினார்கள். இந்த நிலையில் அவளது தாய், ஹெலனின் தாய், இங்கே லண்டனுக்கு வரும் முன்பு தன் சொத்துக்களை அனைத்தையும் தன் கணவனுக்கு எழுதி கொடுத்துவிட்டு, இதோ பாருங்கள், சொத்துக்களெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் திருமணத்தின் போது அவர்களுக்கு பாதி பிரித்து கொடுத்து விடுங்கள், நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது போல ஏதோ உயில் எழுதி அந்த சொத்துக்களை அவரிடம் பொறுப்பில் விட்டாள். இப்பொழுது அனைவருமே அந்த சிதிலமடைந்த அரண்மனைக்கு வந்து விட்டார்கள். அவருடைய முன்கோபம் காரணமாக, கெட்ட குணம் காரணமாக அவருக்கு அங்கே தொழில் நடக்கவில்லை. இந்த 2 பெண்களும் அவரிடம் வாழ்க்கை நடத்தியது ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்ல. அவர்களது தாயாரும் ரயில் விபத்தில் தவறிப்போக தனிமையில் இந்த 2 பெண்கள், அந்த தந்தை இருக்கிற பொழுது வாழ்க்கை மிக மிக கடினமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த 2 சகோதரிகளும் பொதுவாக அவர்களது அத்தை வீடு ஒன்று சற்று தூரத்தில் இருந்தது. அவர்கள் வீட்டுக்கு சென்று சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு சில காலம் தங்கிவிட்டு திரும்பவும் தந்தையிடம் வருவது வழக்கம். அப்படி ஒரு முறை சென்ற பொழுது இந்த மூத்த சகோதரி ஒருவரை காதலித்து அவரை திருமணம் செய்வதாக ஒருவரை காதலித்து
அவரை திருமணம் செய்து கொள்வதாக முடிவு செய்து தன் தந்தையிடம் வந்து சொன்னாள். இந்த போது நான் இவரை காதலிக்கிறேன், திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், இன்னும் 1 மாதத்திற்கு குறைவாகவே இருக்கிறது அந்த திருமண நாள் என்று சொல்லிய பொழுது அவர் ஒன்றும் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை, சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு நடந்த சில சம்பவங்கள் மகிழ்ச்சியை தருவதாக இல்லை. என்ன நடந்தது என்றால், என் சகோதரி அடிக்கடி அறையை விட்டு வெளியே ஓடி வந்து, உங்களுக்கு ஒரு விசில் சப்தம் கேட்கிறதா? எனக்கு எப்பொழுது பார்த்தாலும் எனது அறையில் ஒரு விசில் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்கிறாள். இப்படி எனக்கு ஒன்றும் கேட்கவில்லையே என்கிறாள் இந்த ஹேலன். ஏதோ தெரியவில்லை, மர்மமாக இருக்கிறது, சரியாக தெரியவில்லை. இந்த மனிதர் இந்தியாவிலிருந்து வருகிற பொழுது தன்னுடன் ஒரு சிறுத்தை புலியையும் ஒரு குரங்கையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார். ஆக இந்தியாவிலிருந்து மிருகங்களை வாங்கி வளர்ப்பதில் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது என்பது இதிலிருந்து புரிகிறது. அதனால் அவரிடம் நெருங்குவதற்கு ஊர் மக்களே கூட நடுங்கினார்கள். இந்த பிள்ளைகள் 2 பேரும் நடுங்கினார்கள். ஒரு நாள் அந்த மூத்த பெண், திருமணம் நிச்சயமான பெண், அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வருகிறாள். ஐயோ என்று கத்துகிறாள், தாங்க முடியாமல் துடிக்கிறாள், ஒரு ஃபிட்ஸ் வந்தது போல கீழே கிடந்து தவிக்கிறாள். இந்த சூழ்நிலையை பார்த்து அனைவரும் கூக்குரலிட்டு ஓடி வந்த பிறகு டாக்டரும் வருகிறார். வந்து அவளை சோதித்து பார்த்துவிட்டு அவளை ரிவைவ் பண்ண சில முயற்சிகளை செய்துவிட்டு அவள் வாயிலே சற்று மதுவை ஊற்றி ஏதாவது சூடேறுகிறதா அவள் உடலில் என்பதை பார்த்துவிட்டு வெளியே சென்று ஒரு டாக்டரையும் அழைத்து வந்து காட்டினார். அவள் இறந்து விட்டாள். எதற்கான காரணம் என்ன, இறந்ததற்கான காரணம் என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை. அவள் இறந்தே போய்விட்டாள். பிறகு என்ன செய்ய சொன்னார், நீ வந்து உன் சகோதரியின் அறையிலே போய் தங்கிக்கொள், உன் அறையிலே நாங்கள் சில மராமத்து வேலைகள் செய்ய வேண்டி இருக்கிறது, நீ அங்கே போய் படுத்துக்கொள் என்று கூறினார். என் தங்கை அடிக்கடி தங்கியிருந்த அறை பற்றி கூறுகிற பொழுது, நமது தந்தை ஏதோ சிகரெட் குடிக்கிறார், அந்த புகை வந்து வீட்டிற்குள்ளே வருகிறது, இந்த அறைக்குள்ளே வந்த புகையின் நாற்றம் தாங்க முடியவில்லை, அதையும் சகித்து கொண்டுதான் அந்த அறையிலே இருக்க வேண்டி இருக்கிறது என்று அவள் சொல்லி இருக்கிறாள். இவர் இதையெல்லாம் அவள் நினைத்து பார்க்கிறாள். நீ அந்த செயல்படுத்திக்கோ, அதே கட்டிலில் படுத்துக்கொள், இந்த அறை மராமத்து முடியட்டும், பிறகு நீ உன் அறைக்கு மாறிக்கொள்ளலாம் என்கிறார். அவளும் சரி என்று அந்த அறைக்கு வந்து விட்டாள். வந்தவளுக்கு இந்த அறையில் எதுவும் மராமத்து செய்ய வேண்டிய சூழ்நிலையே இல்லை, எல்லாம் நன்றாக இருக்கிறது. எதற்கு இங்கே வந்து படுக்க சொன்னார், எதற்கு அதே கட்டிலே படுக்க சொன்னார், அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அங்கேயும் அவளுக்கு அந்த விசில் சப்தம் கேட்கிறது. இது என்ன ஒரு மிகவும் அன்யூஷுவலாக இருக்கிறதே என்பது போல சிந்தித்து கொண்டே இருந்த அவள் ஒன்றும் புரியாமல் மறுநாள் காலையில் எழுந்து ஷெர்லக் ஹோம்ஸை காண வந்து விட்டார். இதுதான் என் கதை ஐயா. எனக்கு உயிர் பயம் இப்பொழுது வந்துவிட்டது. என் சகோதரி படுத்த அறையிலேயே என்னை படுக்க வைத்திருப்பதற்கு காரணம் என்ன, ஒன்றுமே புரியவில்லை. இதற்கு இடையில் நானும் ஒரு நண்பரை காதலித்தேன், அவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தேன். அந்த முடிவை என் வளர்ப்பு தந்தையிடம் சொன்னேன். அவரும் ஒன்றும் மறுதளிக்கவில்லை, காற்று வாக்கில் காதில் கேட்டுக்கொண்டு போய்விட்டார். ஒன்றும் பெருசாக அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியவில்லை. ஆக என் தங்கைக்கும் திருமணம் நடப்பதற்கு சற்று முன்னதாகத்தான் இந்த பிரச்சனை நடந்தது. அவள் கொலையுண்டாள். இப்பொழுது எனக்கும் திருமணம் பேசப்பட்டிருக்கிறது, திருமணம் நடந்துவிடும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. என்னை இந்த அறையிலே படுக்க சொல்லி இருக்கிறார். இதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியவில்லை. அதுவும் என் சகோதரி எப்படி செத்தால் என்கிற ஒரு உண்மையை புலப்படாது இருக்கிற சூழ்நிலையிலேயே இப்படி நடந்திருக்கிறதே. எதற்காகத்தான் நான் உங்களிடம் வந்தேன் என்கிறார். அவன் வந்து உன் சகோதரி தவறினாலே காவல்துறையினர் வந்து அறையை சோதனையிடவில்லையா, என்ன செய்தார்கள் அவர்கள்? வந்தார்கள், பார்த்தார்கள், தரையிலே புரண்டு புரண்டு பார்த்தார்கள், சுவரையெல்லாம் தேடி பார்த்தார்கள், அவர்களுக்கு எந்தவித தடயமும் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் இது மர்மமாக இருக்கிறது, ஆனால் பிடிபடவில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். சரி என்று அவர் செய்து கொண்டு, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவ்வளவு நடந்திருக்கின்ற அந்த அறைகளை நான் பார்க்க வேண்டும். அந்த அறைகளை பார்த்தால்தான் அதில் இருக்கின்ற மர்மங்கள் எனக்கு கொஞ்சம் விலகும்.
அதனால் இன்று மாலையே நான் அங்கு வருகிறேன், வந்து அந்த அறைகளை பார்வையிடுகிறேன். ஆனால் நான் வருகிற நேரத்தில், அறையை சுதையிடுகிற நேரத்தில் உங்கள் தந்தை அங்கே இருக்கக்கூடாது, அப்படி பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் புறப்பட்டு வருகிறோம் என்று அவர் சொன்னவுடன், சரி நானும் வெளியே போகிறேன், இது அதிகாலை அல்லவா, அதிகாலை நான் போய் என்னோட வேலைகளை முடித்துவிட்டு நான் வருகிறேன், மதியத்திற்கு மேல் நீங்கள் புறப்பட்டு அங்கே வாருங்கள், உங்களை வரவேற்கிற நிலையிலே நான் அங்கே வீட்டிலே இருப்பேன், உங்களை வரவேற்கிறேன், நாம் அங்கு சோதனை செய்யலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் ஹெலன். அவள் சென்ற சிறிது நேரத்தில் ஒரு ஆஜானுபாகவான ஒரு ஆள், யார் இங்கே ஷெர்லக் ஹோம்ஸ் என்று கேட்ட வண்ணம் உள்ளே வருகிறார். என்ன என்று கேட்டார். என்ன, என் மகள் இங்கே உங்கள் ஆலோசனைக்கு வருகிறாளாமே, தெரியும், அவளை பின்தொடர்ந்து நான் இப்பொழுது வந்தேன். என்ன கேட்டாள், என்ன பேசினீர்கள், விஷயத்தை சொல்லுங்கள் என்கிறார். அது சொல்ல வேண்டிய தேவை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, அதனால் அதை பற்றி என்னால் சொல்ல முடியாது, என்னை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று பேசியவன் நடந்து கொண்டே சென்று ஒரு இரும்பு துண்டு, கம்பி கடமான இரும்பு துண்டு, அங்கேதான் நெருப்பு எரிய விடுவார்களே வெம்மைக்காக, அதை எடுத்து தன் கைகளால் வளைத்தான், வளைந்து விட்டது. அவ்வளவு கடுமையான ஒரு வலிவான எலும்பு துண்டை வளைத்திருக்கிறான். தூக்கி போட்டுவிட்டு, இது எனது சக்தி, புரிந்து கொள்ளுங்கள், இது விஷயமாக நீங்கள் எதிலும் தலையிடக்கூடாது, தலையிட்டால் எனது தாக்குதலுக்கு நீங்கள் ஆளாவீர்கள், உங்களுக்கு அது நல்லதல்ல என்று சொல்லிவிட்டு அவன் வேகமாக கிளம்பிவிட்டான். ஷெர்லக் ஹோம்ஸ் இன்று பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவன் கிளம்பிவிட்டான். அடப்பாவி, என்னடா இது, கம்பியை வளைக்கிற வேலை பெரிய வேலையா என்று நேரே அவரே சென்று அந்த இரும்பை எடுத்து வளைத்தார், மறுபடியும் நேராக்கினார், தூக்கி போட்டார். என் வலிமை அவனுக்கு தெரியாது, சரி இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு நண்பர் வாட்சனிடம் சொல்லுகிறார். வாட்சன், நான் அந்த அம்மையார் என்ன சொத்து எழுதி வைத்தார், என்னென்ன இவர்களுக்கு பங்காக வாய்த்தது, அந்த ஆளுக்கு பங்காக வாய்த்தது என்பது பற்றி சற்று துழாவினேன். எனக்கு கிடைத்த செய்தியிலிருந்து அந்த சொத்துக்கள் இரண்டையும், ஒன்று மகளுக்கு, அதாவது இரண்டாவது மகளுக்கு, மூத்த மகளுக்கு என்று பிரித்து கொடுத்து விட்டால் மீதம் இருப்பதை வைத்து அவர் பிழைப்பு நடத்த முடியாது, அவ்வளவு மோசமாக இருக்கிறது அவருடைய நிலைமை. அதனால்தான் அவர் இவர்கள் இருவரையும் கொல்வதற்கான ஒரு மோட்டிவ் இருக்கிறது, அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆக சொத்துக்கள் இந்த பெண்களுக்கு போய் சேரக்கூடாது, தன்னிடமேயே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்த சதி வேலை அது. ஒன்று, ஒரு கொலை, அந்த பெண் இறந்தே போய்விட்டார். இரண்டாவது, இந்த பெண்ணின் அறையை மாற்றி ஏதோ செய்ய முயற்சிக்கிறார் என்பது மட்டும் புரிகிறது. நாம் அங்கே நேரில் சென்று பார்த்தால்தான் அது என்ன என்று நமக்கு புரியும் என்று சென்றவள், நாம் என்ன செய்வோம், இப்பொழுதே இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பி இந்த ஸ்டாக் மொரான் அந்த இடத்திற்கு செல்வோம், அந்த இடத்திற்கு சென்று அந்த அறையை சோதனையிடுவோம், அதிலிருந்து நமக்கு ஏதாவது உண்மைகள் விளங்கும் என்று கூறிவிட்டு இருவரும் புறப்பட ஆயத்தமானார்கள். ஏதோ வாகனத்தையோ ரயிலையோ பிடித்து நேராக சென்று அந்த ஊரில் இறங்கினார்கள். அங்கே ஹெலன் அவரை வரவேற்றாள். என்னம்மா, உங்கள் அப்பா வெளியூர் போயிருக்கிறாரா? ஆமாம், வெளியே போயிருக்கார், அவர் வர்றதுக்கு இரவுக்கு மேலாகும், அதனால் நாம் தைரியமாக சோதனையில் ஈடுபடலாம், அது என்ன என்று கண்டுபிடித்து எனக்கு உதவி செய்யுங்கள், வாருங்கள் என்று அன்பாக அழைத்து கொண்டு போகிறாள். சுற்றி இருக்கிற முற்றங்கள் அனைத்தையும், நடைபாதைகள் அனைத்தையும் அவர் சோதனையிட்ட வண்ணம் வருகிறார். அவருடைய கருத்து என்னவென்றால், யாராவது அந்த அறைக்குள் வெளியிலிருந்து உள்ளே நுழைந்து விட்டிருப்பார்களா, அதற்குரிய வழி இருக்கிறதா என்று பார்த்தார். அப்படி என்றும் வழி ஒன்றும் தெரியவில்லை. வீட்டிற்கு உள்ளே வந்தார்கள். அந்த பெண் இறந்த அறைக்கு சென்றார். அந்த பெண் இருந்த அறையிலே பெரிய விசேஷமான பொருட்கள் ஒன்றும் இல்லை. ஒரு கட்டில் இருந்தது, பக்கத்தில் ஒரு மர பீரோ இருந்தது, அவள் உட்கார்கிற நாற்காலி இருந்தது. அவர் இவற்றை பார்த்துவிட்டு, என்னம்மா பீரோவில் என்ன இருக்கிறது? பீரோவில் அவளது பழைய புத்தகங்கள், ஏதோ காகித கற்றைகளை வைத்திருந்தார். நான் பல ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்திருக்கிறேன், இப்பொழுது நான் பார்க்கவில்லை அதை. அதுக்குள்ளே பூனை வளர்க்கிறாரா என்று கேட்டார். அவள் சிரிக்கிறாள். என்ன கேட்கிறீர்கள், பூனை எங்கே அவர் வளர்ப்பது என்று? என்ன புலிக்குட்டி வளர்ப்பவர் பூனை வளர்க்க மாட்டாரா? சரி, இங்கே பாருங்கள், இந்த மர அலமாரிக்கு மேல் கிண்ணம், அந்த கிண்ணம்
பூனைக்கு பால் வைப்பது போன்ற ஒரு கிண்ணம். ஆக பூனை ஒன்று வளர்த்திருந்தால் பூனைக்கு பாலை அதிலே ஊற்றி அது குடித்து விட்டு சென்றிருக்கும். அதற்பால் இந்த அமைப்பை பார்த்து அவ்வாறு கேட்டேன். அப்படியே சுற்றி வந்தார். தரையில் உருண்டு 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 பார்த்தார். சுவரையெல்லாம் தடவி தடவி பார்த்தார். அங்கு எந்த விதமான தடயமும் கிட்டவில்லை. சற்று மேலே பார்த்தால் ஒரு காற்று வருவதற்கான வழி. அவள் சொன்னாலே, என் தந்தையை பிடிக்கிற சுருட்டின் புகை அங்கே வந்து என்னை தொந்தரவு செய்தது என்று. ஆக அந்த எப்படி போனது என்பது அவருக்கு இப்பொழுது புரிகிறது. ஆமாம், காற்றுக்காக வைக்கப்பட்ட துவாரம் என்றால் அது வெளிப்புறம் நோக்கி அல்லவா வைத்திருக்க வேண்டும். ஏன் 2 இறைகளுக்கும் நடுவிலே ஒரு காற்று துவாரம் என்று கேட்டால், ஆமாம் என்று அவளும் யோசிக்கிறாள். சரி, இந்த கட்டில் ஏன் இப்பொழுது தரையோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது? கட்டிலே அந்த பக்கம் இந்த பக்கம் நகட்ட முடியாது, இடம் மாற்ற முடியாத அளவிலே ஒரு வலுவாக இது ஸ்க்ரூ போட்டு முடுக்கி இருக்கிறார்களே என்றால் அதுவும் ஒரு புதிராக இருந்தது. பிறகு பார்த்தால் அந்த காற்று வருவதற்கான ஒரு துளை இருக்கிறதே, அந்த துவாரத்தின் வழியாக ஒரு கயிறு தொங்குகிறது. இது என்னமா இந்த கயிறு? இது ஒரு அழைப்பு மணி. அழைப்பு மணியா? ஆமாம், அங்கே அழுத்தால் ஒரு இடத்துல பெல் அடிக்கும். அதை சேர்த்து நாங்களோ யாரோ உதவிக்கு வருவோமோ ஏதோ ஒன்று. அது அழைப்பு மணிக்கான ஒரு கயிறு. அவர் சென்றார். அந்த கயிறை இழுத்து பார்த்தார். எந்தவித பலனும் இல்லை, எந்த விதமான ஒளியும் எழவில்லை. ஆக இது சும்மா டூப்ளிகேட், பார்வைக்காக போடப்பட்டிருக்கிறது. இந்த கயிறு அந்த படுக்கை வரையிலே வந்து விழுந்திருக்கிறது. இது என்ன? இதுவும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்று கூறிவிட்டு அவர் அடுத்த அறையான டாக்டரின் அறைக்கு செல்கிறார்கள். டாக்டர் அறையும் சாதாரணமாக ஒரு ஒரு கட்டில், அவர் உட்கார்க்கிற நாற்காலி. அந்த நாற்காலியின் அமைப்பு எப்படி இருந்தால், இந்த நாற்காலியின் மீது ஏறி நின்றால் அந்த காற்றுவதற்கான துளையில் அவர் கை வைக்க முடியும் என்பது போல இருந்தது. இது இவ்வளவு கயிறு, காற்றுக்கு வருகிற துளைக்கு வழி செல்லுகின்ற இது என்ன? இது கட்டில். இந்த கட்டில் பக்க அருகிலே கட்டில் அருகிலே ஒரு நாற்காலி. அந்த நாற்காலியின் மீது ஏறி நின்றால் அந்த துவாரத்தை அடைய முடியும். அந்த கயிறின் நுனி இந்த பக்கம் அந்த நுனி விழுந்திருக்கிறது என்று இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு ஏதோ ஒன்று அவர் மனதிலே ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது, எழுந்து கொண்டே இருக்கிறது. சரி என்று வெளியே வந்தார். மற்ற இப்பொழுது அவள் தங்கியிருக்கிற அறையை பார்த்தார். விசேஷமாக ஒன்றும் இல்லை. பார்த்துவிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வருகிற போது தோன்றியது, அம்மா, நாங்கள் இரவு இங்கே கழிக்க வேண்டும். இந்த இரவு வருகின்ற வரையில் நாங்கள் ஒரு இடத்திலே தங்க வேண்டுமே என்ற பொழுது, சற்று தூரத்திலே ஒரு விடுதி இருக்கிறது, அந்த விடுதியிலே நீங்கள் தங்கலாம். சரி, நாங்கள் அங்கே தங்கிக் கொள்கிறோம். நள்ளிரவில் 12-1 மணி இருக்கிற நேரத்தில் நாங்கள் இங்கே வர வேண்டி இருக்கும். உமது தந்தை வந்து அவரது உறங்கச் சென்ற பின் அதை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் எனக்கு ஒரு சமிக்ஞை கொடுக்க வேண்டும். ஒரு விளக்கை ஏற்றி அணையுங்கள் என்று சொன்னார். சரி, அப்படியே என்று சொல்லிவிடுகிறாள் அவளும். இருவரும் அந்த அறைக்கு சென்று விடுகிறார்கள். விடுதியில் தங்கியிருக்கிறார்கள். விடுதியிலே தங்கியிருக்கிற பொழுது அவர் வாசலிடம் சொல்கிறார், நீங்கள் உங்கள் துப்பாக்கியை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றிரவு நாம் சந்திக்கின்ற இரவு ஒரு பெரும் சிக்கலான ஆபத்து நிறைந்த இரவாக இருக்கும். உங்கள் துப்பாக்கியை எடுத்துக்கொள், எதற்கும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இதில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே விளக்கு அணைந்தெரிகிறது. சமிக்ஞை கிடைக்கிறது, வரலாம் என்று. இவர்கள் இருவரும் அங்கே செல்கிறார்கள். அங்கே சென்று, அம்மா, நான் சொல்லுவதை கவனமாக கேள். எந்த விதமான ஒலியும் எழுப்பாமல் நீ உன் அறைக்கு சென்று விட வேண்டும். எங்களுக்கு அறை கதவை திறந்து விட வேண்டும். அவர் பார்த்தால் ஏதோ உடல் நலமில்லாமல் படுத்திருக்கிறாள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு நீ உன் அறையிலே படுத்துக்கொள். நாங்கள் இந்த அறைக்குள்ளே வந்து நீ உன் அறைக்கு சென்று விடு, நாங்கள் இந்த அறையிலே தங்கிக் கொள்கிறோம் என்பது போதான் ஏற்பாடு.
அந்த வகையில் இவர் சென்றார். அவளும் அமைதியாக வந்து அறை கதவை திறந்து விட்டுவிட்டு தன் அறைக்கு போய்விட்டாள். இவர் அந்த அறையிலே போய் அமர்கிறார். ஒரே இருள். இதில் அவர்கள் சொன்னது ஒன்று அவருக்கு நினைவுக்கு வந்தது. எனது சகோதரி அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வருகிற பொழுது அவள் கையில் ஒரு தீப்பெட்டியும் இன்னொரு கையில் எரிந்த தீக்குச்சியும் இருந்தது என்று முன்னர் சொல்லியிருந்தாள். இவரும் எதற்கும் தேவை என்று ஒரு தீப்பெட்டியை எடுத்து வைத்துக் கொண்டுதான் வந்திருந்தார். இருளிலே எதுவும் ஒளி தெரிய வேண்டும், எதையும் பார்க்க வேண்டும் என்றால் பயன்படட்டுமே என்று. நடுநிசி ஆகியது. இவர்கள் இருவரும் கொட்ட கொட்ட விழித்த வண்ணம் காத்திருக்கிறார்கள். இவர் கையிலே ஒரு பெரிய பிரம்பு, அதை கையிலே வைத்திருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஓசை கேட்டது. என்பது போன்ற ஒரு ஓசை. அவருக்கு புரிந்தது இது என்னவாக இருக்கும் என்று. தீக்குச்சியை பொருத்தி பார்த்தால் அந்த கயிறு இருக்கிறதே, அந்த கயிற்றின் வழியாக ஒரு பாம்பு, கடுமையான விஷப்பாம்பு ஒன்று இறங்கி கொண்டிருக்கிறது. சட்டென்று தன் கையில் இருந்த பிரம்பை வைத்து அடி அடி என்று அடிக்கிறார். அது திரும்ப சென்று அடுத்த டாக்டரின் அறைக்கு சென்று விட்டது. சற்று நேரத்தில் டாக்டர் அறையிலிருந்து வினோதமான ஒலி கேட்டவுடன் அங்கே ஏதோ நிகழ்ந்திருக்கிறது என்பது புரிந்து கொண்டு சற்று நிதானமாக இவர்கள் இருவரும் வெளியே வந்து இந்த டாக்டரின் அறைக்குள்ளே செல்கிறார்கள். டாக்டரின் அறையிலே பார்த்தால் அவர் அந்த பாம்பு கடித்து இறந்திருக்கிறார். அந்த பாம்பு அருகிலே அவர் தலையில் ஒரு முண்டாசு கட்டி இருந்தார். அந்த முண்டாசில் இருக்கிறது அந்த பாம்பு. வேகமாக சென்று அந்த பெரும்பினால் அந்த பாம்பை தூக்கி அது வைக்கின்ற இடத்திலே, தங்க வைக்கப்படுகின்ற அது வசிப்பிடத்திலே வைத்துவிட்டு அவர் செல்கிறார். சென்று பார்க்கிறார், அந்த டாக்டர் இறந்து கிடக்கிறார். சரி என்று அதை மனதிலே இருத்தி கொண்டு வெளியே வருகிறார். வெளியே வந்து, அம்மா, உங்கள் கதை முடிந்து விட்டது, உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து விட்டேன், நீங்கள் தாராளமாக உங்கள் அத்தை வீட்டுக்கு செல்லலாம், நீங்கள் விரும்புவரை மனம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நாளை காலையில் எழுந்து ஊருக்கு சென்று விடுவோம் என்று கூறுகிறார். திரும்பி வாட்சனிடம் பேசிக்கொண்டே வந்த பொழுது அவர் சொன்னார், நாம் சந்தேகப்பட்டது போல இது கொலை கேஸ். 2 கொலைகளை செய்ய முயற்சிக்கிறான். 1 கொலை நிறைவேறிவிட்டது, ஒன்றில் இந்த பெண் தப்பித்து விட்டாள். அந்த ஆள் எப்பொழுதுமே இந்திய விலங்குகள் மீது விருப்பம் கொண்டவர் என்றிருந்ததனால் ஒரு பாம்பை கொண்டு வந்து பாம்புக்கு விசிலடித்து அதை பழக்கி, அது என்ன பழக்கம் என்றால் அந்த பாம்பு உள்ளே செல்ல வேண்டும், இவரது விசில் சத்தத்தை கேட்டு திரும்ப அவரிடத்திற்கு வந்துவிட வேண்டும், அதை அவர் பொட்டியில் போட்டு பூட்டி விடுவார் என்று அதை பழக்கி வைத்திருக்கிறார். அவ்வாறு பழக்கப்பட்ட அந்த பாம்பு விதிவசமாக நம் கையிலே சிக்கியது, அடிபட்டது, திரும்பி சென்றது. திரும்பி அந்த அறைக்குள் சென்றால் அந்த பாம்பிற்கு கேட்ட முதல் ஆள் இந்த டாக்டர். பாம்பு திரும்பி சென்றது. அந்த அறைக்குள் சென்றதும் அதன் கண்ணில் பட்ட முதல் ஆள் டாக்டர். அவரை தீண்டி விட்டது. அவர் தவறிவிட்டார். அவர் தலையருகிலேயே அது இருந்தது. நாமும் அதை எடுத்து சுற்றி ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அடைத்து விட்டோம். ஆக இது ஒரு சொத்து பிரச்சனை. ஒன்று மட்டும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும், கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான், துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியால் சாவான் என்று நம் ஊரிலே சொல்வார்கள். பிறருக்கு நாம் குழி தோண்டி வைத்தால் காலப்போக்கிலே அந்த குழியில் நாமே விழ நேரிடும், இறக்க நேரிடும் என்றும் சொல்லுவார்கள். அதுபோல இந்த டாக்டர் தன் வளர்ப்பு மகளுக்கு தோண்டிய குழி அவருக்கே யமனாக வந்து வாய்த்தது என்று பேசிக்கொண்டே அவர்கள் தங்கள் இருப்பிடம் நோக்கி சென்றார்கள்.